அகஸ்திய மாமுனிவரின் சீடனான இடும்பன் சக்திகிரி சிவகிரி அப்படின்னு 2 மலை குன்றுகளை தன் தோல்ல கட்டி தூக்கிட்டு வர்றார். இந்த இடத்துக்கு வரும்போது சோர்வுற்று அந்த மலைகளை சற்றே இளைப்பாற கீழே இறக்கி வைக்கிறார். இவர் இறக்கி வைக்கிற இந்த சமயம் முருகன் கோவித்து கொண்டு வந்து இந்த மலை மீது நின்று விடுகிறார். அப்ப இவர் இந்த மலையை திருப்பி தூக்கணும்னு நினைக்கும் போது முருகனே சிவந்து இருக்கிற காரணத்தினால முருகனோடு போர் ஏற்படுகிறது. இடும்பன் முருகன் போர் முடிவில் இடும்பனை முருகன் வழக்கம் போல் ஆட்கொள்கிறார். அழிக்கும் தெய்வம் அல்ல முருகன், என்றுமே ஆட்கொள்ளும் தெய்வம், நம்மை அணைக்கும் தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சூரபத்மனை கூட முருகன் அழிக்கவில்லை, ஆட்கொண்டார். அதே மாதிரி இந்த இடும்பனையும் ஆட்கொள்றார். பழனி மலை கோவிலுக்கும் பழனிக்கும் காவலாய் நீ இரு அப்படின்னு இடும்பனை தன்னுடைய முதல் பக்தனா ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருக்க அருள் புரிகிறார். இடும்பன் மாதிரி காவடி தூக்கி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் தரும் அந்த ஒரு நம்பிக்கையும் பக்தர்கள் இடத்திலே முருகப்பெருமான் தந்த இடம் இந்த பழனி. அகஸ்தியரின் சீடன் தலைமை சித்தர், 18 சித்தர்கள்ல தலைமை சித்தராக இருக்கக்கூடிய அகஸ்தியர், அவருடைய சீடனால இந்த திருவிளையாடல் ஏற்பட்டு இப்படி ஒரு 2 மலை குன்றுகள் உருவாகி அந்த மலை குன்றுகளில் ஒன்றை முருகப்பெருமான் தேர்வு செய்து அதன் மீதிருந்து இன்றும் பக்தர்களுக்கு அருள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்.